மக்களே, உங்களுக்கு ஒரு கதை ஒன்று தெரியுமா? கிணறு வெட்ட பூதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலா இந்த நேத்து வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, ஒரு பக்கா ராமா உண்டு. நம்ம அது மொக்க ராமா தான், மொக்க நடிப்பு, மொக்க ஸ்கிரிப்ட். இந்த சாண்ட்ரா பிரஜின் அவர் வழியில போற மாதிரி போறதும் இவங்க என்னங்க அப்படி ஒரு நடிப்பு பண்றதும், நம்ம காமெடின்னு விஜய் பார்வதி சேர்ந்து என்னங்க அப்படின்னு அவன் வந்து ஓட இப்படியே வந்து இப்படி பிடிக்க கையாடி அது போகாது, அது போகாது, அது இப்படிதான் இருக்கும். ஸ்லோ மோஷன் என்னங்க எவ்வளவு பிடிக்கிறானா அப்படின்னு தான் இருக்கும் சாண்ட்ரா. சரியா? அப்படி ஒரு கேவலமான ஒரு மொக்க ராமா, மொக்க ஸ்கிரிப்ட், கேடி கட்ட நடிப்பு. ஸோ இது வந்து போட்டாலும் அதுல நல்லவங்க பக்கம் கடவுள் துணை இருப்பார் அப்படின்வாங்கல்ல. அப்ப நிறைய மீடியால இருக்க நண்பர்கள், இப்ப நம்மள மாதிரி சின்ன நபர்கள் இல்ல, பெரிய நபர்கள், இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 9 பத்தி பேசாதவர்கள் கூட போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்ப கனி அவர்கள், சபரி அவர்கள், விக்ரம் அவர்கள், எஃப்ஜி அவர்கள், இவங்களை வந்து அன்பு கேங் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் ஆக்சுவலா இந்த யாரு சாண்ட்ரா, அப்புறம் பிரஜின், திவ்யா, விஜய் பார்வதி, இந்த கேடிகட்ட கூட்டம் தான் வந்து ஒரு இந்த அன்பு கேங் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கு. அப்ப அதுக்கு என்ன பேரு, அந்த எமோஷன்ஸுக்கு என்ன பேரு? நீ வந்து இண்டிவிஜுவலா தானே வந்த கேம் பண்ண, சேதுவண்ணா சொல்லித்தானே அனுப்புனாங்க. சோ அப்போ குரூப்பிசத்தை அழிக்க போறேன், நீ இண்டிவிஜுவல் பிளேயர், அது உனக்கு ஸ்பெஷலா சொல்லி அனுப்பக்குள்ள நீ வந்து அது என்ன பாத்தீங்களா? சோ இதான் மக்களே, உண்மை அப்படின்றது நம்ம குரல் கொடுக்க தேவையில்லை, அது தானாவே அந்த உண்மை ஜொலிக்கும். பொய்ன்றது எப்படி இருந்தாலும் காட்டி கொடுத்துடும். ஸோ நேத்து இவனுங்க ஒரு ஸ்கிரிப்ட் எதுக்கோ போட்டாங்க, ஆனா அது வந்து கனி அவர்களுக்கும், விக்ரம் அவர்களுக்கும், சபரி அவர்களுக்கும் பக்கம் அவங்களுடைய உண்மையையும் அவங்களுடைய நீதியையும் நிலைநாட்டியிருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது. சரிங்களா? இது அறிவுள்ள மக்களுக்கு புரியும், நல்ல மக்களுக்கு தெரியும், மனநோயாளிகளுக்கு, குடிகாரங்களுக்கு, கேடுகட்டவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்களை நம்ம திருத்தவும் முடியாது. சரிங்களா? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. இப்படி இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் பொய்கள் புயலா வீசிச்சு, உண்மைகள் இப்ப மெதுவா பேசுது. சரியா? ஓகே மக்கள், இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் வந்து பிக் பாஸ் சீசன் 9 நாமினேஷன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வயல் கார்ட் என்ட்ரி அப்படின்னு மாதிரி ஒரு டோக்கன் போகுது. அது யாரு, என்ன கதை அப்படின்ற விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நீங்க அந்த நாமினேஷன் இதை வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும், நேற்று நைட்டு லைவ் வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். பிரஜின், சாண்ட்ரா, அப்புறம் திவ்யா, காமருடின், இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து பேசித்தான் வந்து யாரை போடணும்னு நாமினேட் பண்ணாங்க. ஸோ அப்போ இவங்க விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு பொருட்டு கூட மரியாதை கொடுக்கல, ஒரு பொருட்டு கூட மரியாதை இல்லை. சரியா? நான் வாழ நிமித்திடலாம், இதுகளோட குணத்தை மாற்றவே முடியாது. அதே நேரத்தில் நம்ம சபரிநாதன் அவர்கள், கனி அவர்கள், விக்ரம் அவர்கள், இவங்களுடைய ஓட்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா, இவன் அரோரா கூட நான் சொல்வேன், இவங்களுடைய ஓட்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் யாரை வெளியில் அனுப்ப நினைக்கிறாங்களோ, மக்கள் வந்து எது இந்த ஷோல சரியில்லை, அநியாயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதப்படி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது இந்த ப்ரொமோ பார்க்கக்குள்ளேயே அந்த சொல்லுது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமன்ற மாதிரி அந்த நேர்மையா விளையாடுறவங்க யார் அப்படி என்பதையும், கேவலமா விளையாடுற இந்த புள்ளி கேங், விஜய் பார்வதி, சாண்ட்ரா, திவ்யா, பிரஜின், இவங்களை பத்தியுமே அந்த ப்ரொமோவை வந்து காட்டி கொடுக்குது. ஸோ அதுல வந்து அந்த ப்ரொமோவை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம். சரிங்களா? யார் யாரு அந்த ப்ரொமோல என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்த்துட்டு நான் என்னுடைய கருத்துக்களையும் வந்து உங்க கூட சொல்லிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனி அவர்கள் வந்து சாண்ட்ராவா சொன்னாங்க, 99% இல்ல 100க்கு 200% மக்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல இப்ப எது வெளியில போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, எது வந்து இருக்க தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க, எது தப்பா கேம் ஆடுது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சாண்ட்ரா தான். நீங்க நேத்து விக்ரம் அவர்கள் இந்த சாண்ட்ராவை பத்தி சொல்லக்குள்ள வந்துச்சுல கைதட்டல், அது ரியல் கைதட்டல். என்னப்பா ரியல் கைதட்டல் அப்படின்னா,
மீதி சில பேருக்கு ஃபேக்கான கைதட்டல்கள்லாம் வந்துச்சு, அது எடிட் பண்ணி போடப்பட்டிருக்கு, சரிங்களா. பட் விக்ரம் அவர்கள் சொல்லிக்கும் அந்த கைதட்டல் அரங்கம் அதிர்ற மாதிரி வந்துச்சு, அதையும் கொஞ்சம் மியூட் பண்ணி தான் போட்டிருக்கானுங்க உங்களோட வீடியோ பார்க்கக்குள்ள. ஸோ கனி அவர்கள் தரமா மக்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. கானா வினோத் அவர்களை இன்று சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கானா வினோத் அவர்களுடைய பேச்சுக்கு நான் வந்து கை தட்டுறேன். ஹஸ்பண்ட் வேற வைஃப் வேற தனித்தனியாக தான் விளையாடணும் அப்படின்றது அது சேது அண்ணாவே இந்த ஷோக்கு போய்க்குள்ள சொல்லி அனுப்புனாங்க. இவன் சேது அண்ணா அவர்கள் சொல்லாட்டியும் இந்த மரமண்டைகள் வந்து ப்ரொமோல எல்லாம் என்ன சொல்லிச்சு, குருபிசம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, நான் வந்து அதை படிப்பிக்க போறேன், டிசிப்ளின் படிப்பிக்க போறேன். சே, நான் வந்து ஏதாவது ஆக யோசிச்சு கொண்டு இருந்தேன்னா அந்த ப்ரொமோ தான் போய் பார்ப்பேன், செம சிரிப்பு வரும், கடை கோமாளிகளா அப்படின்னு தான் தோணும். ஸோ கானா வினோத் அவர்கள் கரெக்டா சொல்லியிருந்தாங்க, சரிங்களா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாண்ட்ராவோட பிளேயை பார்க்கணும், அதனால பிரஜின் போகணும் என்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அரோரா மச் பெட்டர் தேன் விஜய் பார்வதி, சாண்ட்ரா, திவ்யா, பிரஜின், காமருடீன். இவங்களை விட அரோரான்றவங்க ரொம்ப மேச்சூரிட்டான பொண்ணு, சரிங்களா. அவங்க வந்து மனசும் நல்லா இருக்கு, அதே நேரத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேமும் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி அதர்ஸ் இன் தி ஹவுஸும் வந்து கிளியரா இருக்கு அரோராவை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அமித் அவர்கள், வியானா அவர்கள். ஸோ அமித் அவர்கள் நேற்று லைவ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் அந்த மரமண்ட விஜய் பார்வதிக்கு சொல்லியிருந்தாங்க, அன்பு கேங் எதையுமே, அதாவது நீ அன்பு கேங்னு சொல்ற, அவங்க உண்மையிலே குருபிசம் எல்லாம் பண்ணல, அவங்களோட அன்பு இந்த ஷோவுக்காக வரல, அது ரியலா வந்தது, அவங்க ஷோவுக்காக எதுவும் நடிக்கல, அவங்க யாரை பத்தியும் தப்பா புறம் பேசல, நாமினேஷனை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணல. ஆனா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றது யாருன்னா இந்த புள்ளி கேங், சரிங்களா. திவ்யா, சாண்ட்ரா, பிரஜின் அண்ட் இந்த விஜய் பார்வதி. ஆனா அமித் வந்து அந்த புள்ளி கேங் மெம்பர்கிட்டே அப்படி சொல்றாங்க. விஜய் பார்வதியோட மூஞ்சியை பார்க்கணுமே அமித் சொல்லிக்குள்ள, பேய் அரைஞ்சதை விட கேவலமா இருந்துச்சு. அடுத்தது வியானா அவர்கள் சரியா சொன்னாங்க திவ்யாவை பத்தி. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கனி அவர்களும் சபரி அவர்களும் இந்த கேடு கெட்ட இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு பிடிச்ச தருத்திரம் விஜய் பார்வதியை பத்தி கரெக்டா சொன்னாங்க. மனிப்புலேட் பண்ணுது, எக்கச்சக்கம் மனிப்புலேஷன் அப்படின்றது இது இந்த ஷோல வந்த உடனே மட்டும் பண்ணல, ஷோக்கு வர முதலே பெரிய பெரிய மெமி பேஜஸ், பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ், 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க, ஆமா ஆமா, அவங்களுக்கெல்லாம் கால் வந்து போய் வாட்ஸ்அப்ல எல்லாம் போய் பேமெண்ட் எல்லாம் போயிட்டு தான் வந்திருக்கு. அதுலேயும் அந்த சில பேர் என்னன்னா, நான் உங்களுக்காக மட்டும் வந்து அந்த வீடியோக்களை போட மாட்டேன், ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு 10 வீடியோ போட்டேன்னா அதில் 3-4 வீடியோ உங்களுக்காக போடுவேன், மீதி வந்து நான் ஒரு நடுநிலை மாதிரி போடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு, சரிங்களா. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட், சரிங்களா. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு மரியாதை கொடுக்கணும், கேடு கேட்ட தருத்திரம், இந்த ஷோக்கு பிடிச்ச தருத்திரம் விஜய் பார்வதி. ஸோ அப்போ அதை பத்தி கரெக்டா வந்து சபரிகனி அவர்கள் இந்த ப்ரோமோல சொல்லியிருக்காங்க. அங்கால அந்த ப்ரோமோட அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரவுடி, பிரஜின், அவன், அப்புறம் வந்து இந்த திவ்யா, இதுகள், அப்புறம் சாண்ட்ராவாகும், இதுகள் எல்லாம் வந்து சொல்லுது விஜய் பார்வதி, அது எல்லாம் வந்து சொல்லுது. நான் அதில் ஒரு பொருட்டாக இந்த ஷோவில் பார்த்தது இல்லை, நான் அதுகள் வாயத்திருந்தாலே போய் ஷோவில் ஏதோ ஒன்று நடக்கும், அதுகள் தங்கட இஷ்டத்தை இயற்றி பேசும், நீ என்னப்பா பைத்தியம், நீ என்ன வேணும்னா சொல்லுவ அப்படின்னு குடிகாரனோட பேச்சையோ இல்லை பைத்தியக்காரனோட பேச்சையோ இல்லை மனநோயாளியோட பேச்சையோ கேட்குறவன் தான் உண்மையான ஒரு முட்டாளாக இருப்பான், டைம் வேஸ்டாக இருப்பான். அப்போ இதுகள் என்ன சொல்லிச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நான் இதுகளுக்கு மரியாதையே இல்லை, இது கேடு கேட்டத்தனமாக பேசும், அதனால நான் அதை சொல்ல விரும்பலை, ஏன்னா அதுகள் சொல்றது எல்லாமே பொய் தான், பார்க்குற எங்களுக்கு தெரியுது, சரிங்களா. இதுதான் நடந்தது மக்களே. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரியா தஷா கப்டா அப்படின்றாங்க, அது கெஸ்டாவா இல்லை கான்டெஸ்டனா அப்படின்னா எனக்கு தெரியல.
எனக்கு என்னவோ ஒருவேளை இவங்க வைல்ட் கார்டு என்ட்ரி கான்டெஸ்டா இருந்தா தேவையில்லாத அணி, ஏன்னா ஆல்ரெடி தேவையில்லாத அணிகள் தான் வந்துச்சு, இதுவும் ஒரு தேவையில்லாத அணியா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் வந்தா. சரிங்களா? நன்றி.